அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று, எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். ஒருவன் சொல்வான். கேட்கறாங்க அந்த சபையில, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? ஏன்னா கிரேக்க கலாச்சாரத்தில் ஊறி போனவன் மரித்தோர் உயிர்த்ததிலை நம்பாத ஒரு கலாச்சாரம். ஆகவே பவுல் மரித்தோரின் உயிர்த்தலை குறித்து பேசும் பொழுது அவர்களுக்கு மகா ஆச்சரியம், மகா பெரிய கேள்வி கேட்கிறாங்க. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? அப்படி எழுந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சரீரத்தில் வருவார்கள் என்று ஆச்சரியமாக கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார். 1 கொரிந்தியர் 15:36 முதல் 39 வசனத்துல, ஒரு விதையை போல. விதை பார்ப்பதற்கு அழகில்லைத்தான், அதை ரசிக்கத்தக்க ரூபம் இல்லைத்தான், அற்பமாய் இருக்கிறது. ஆனால் அந்த விதையானது நிலத்திலே விழுந்து மரிக்கும் பொழுது, அது முளைக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம்? அழகான ஒரு பூவை போல, மரத்தை போல, மரம் செடி கொடிகளை போல ஒரு விசுவாசியின் மரிக்கிற சரீரம் அது உயிர்த்தெழும் பொழுது இயேசுவின் வருகையில புத்திக்கு எட்டாத ரூபத்திலே அற்புதமான சரீரமாய் வரும். வானத்துக்குரிய மேனி என்றால் சூரியனுக்கு மகிமை இருக்கிறது, சந்திரனுக்கு மகிமை இருக்கிறது, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை. அதை போல பரலோகத்துல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியர்களுக்கும் வித்தியாசமான மகிமை. எல்லாருக்கும் ஒன்று போல கிடையாது. எல்லாரும் அங்க நிரம்பி ஒழுகிற பாத்திரங்கள் தான். ஆனா பாத்திரத்தின் அளவு வித்தியாசமா இருக்கும், பெருசு சின்னதுன்னு. அதே போல பரலோகத்துல ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான மகிமை இருக்கிறது. என்ன காரணம்னா, இந்த பூலோகத்தில் நாம் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் நிமித்தம், ஊழியத்து நிமித்தம், ஆக நிந்தை, அவமானம், போராட்டம் இவர்களை சகித்து உண்மையாய் நீங்கள் வாழ்ந்தால், உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கும் உண்மையில கொஞ்சம் குறைவாய் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசமான மகிமை அங்கே உண்டு. ஆக இந்த உலகத்தில் வாழ்வது 100% உண்மையா நாம் வாழணும். உத்தமமாய் வாழ்ந்தால் நிறைவான ஆசீர்வாதம் அங்கே உண்டு. ஆகவே நாம் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணுங்க? ஒரு சிறை கைதி விடுதலைக்காக காத்திருப்பது போல, ஒரு ஏழை கூலி விவசாயி கூலிக்காக அவன் காத்திருப்பது போல, ராணுவ வீரன் எப்ப யுத்தம் முடியுமோ சமாதானம் உண்டாகும் என்று சமாதானத்துக்கு காத்திருக்கிற ராணுவ வீரனை போல, இதோ இயேசு சீக்கிரம் வருகிறார், இனி காலம் செல்லாது, மகிமையின் ராஜா பரலோகத்திலிருந்து வருகிறார், சீக்கிரத்துல இந்த பூமியில் கூடாரம் அடிந்து மகிமையின் சாயலை பெற்று நித்திய வீட்டுக்கு போக எப்பொழுதுமே ஆயத்தமா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.